known. இந்த ரட்சிப்பினுடைய இந்த அனுபவத்தை, இந்த வேலையை, ஊழியத்தை எடுத்து செய்கிறதுக்கு காலம் ரொம்ப ஷார்ட்டாகவும் இருக்குது. ஒரு பக்கம் ஜீகன்பால் 37 வயசில் செத்து போயிட்டார். ஆனால் புதிய ஏற்பாடை முடிச்சுட்டு பழைய ஏற்பாடு ரூத் வரைக்கும் தமிழ் மொழியில் கற்றுக்கிட்டு செஞ்சார். வித்தவுட் ChatGPT ஆர் ஜெமினி ஏஐ இல்லாமல், கரண்ட் வசதி இல்லாமல் செஞ்சார். அவர் இருந்த ஜெயிலில் நீங்கள் போய் தரங்கம்பாடியில் பார்த்தீங்கன்னா கால் நீட்டி போட்டு உட்காந்துருக்கணும், அவ்வளோ ஹைட்டு தான். அதில் மாத கணக்கில் இருந்திருக்கிறாரு. படுக்கலாம், உட்காரலாம், நிற்க முடியாது. இவ்வளோ கஷ்டப்பட்டு வேதத்தை, தமிழ் வேதாமத்தை நம்ம கையில் அந்த ஒரு பரிசுத்தவான் மூலமாக ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். காலத்தை நாம் அறிய வேண்டும். நாம் எல்லாம் பிறந்ததுலேருந்து பெரியவங்களாக இருந்தாலும் சரி, சின்னவங்களாக இருந்தாலும் சரி, நம்ம அடிக்கடி கேட்குற வார்த்தை, மேபி இன்றைக்கி அந்த வார்த்தையெல்லாம் பேசுகிறாங்களான்னு தெரில, கடைசி காலம் அப்படின்னு நம்ம கேட்டிருப்போம். லாஸ்ட் டேஸ், என் டேஸ். நிறைய இந்த லண்டன் பக்கம்லாம் போனீங்கன்னா மாட்டிக்கிட்டு இருப்பாங்க, லாஸ்ட் டேஸ், ஜீசஸ் இஸ் கம்மிங் சூன் அப்படின்னு. இந்த கடைசி காலம் அப்படின்றது எப்போது ஆரம்பமானது? அப்போஸ்தலர் 2வது அதிகாரம், அப்போஸ்தலர் 2வது அதிகாரம், பெந்தேகோஸ்தே நாள், பஸ்கா பண்டிகையிலிருந்து 50வது நாள், the 50th day from பஸ்கா. அந்த நாளில் தான் பஸ்கா ஆட்டுக்குட்டியாகி இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டார். அவர் உயிரோடு எழுந்து 50வது நாள் இந்த பெந்தேகோஸ்தே பண்டிகை. எல்லா யூதர்களும் எருசலேமுக்கு ஆண் பிள்ளை, ஆண் பிள்ளையாவது வந்திருக்கிறாங்க. அப்போது பேதுரு பிரசங்கம் பண்ணும்போது என்ன சொல்கிறார்? அப்போஸ்தலர் 2:16-17, தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்து இருக்கிறது. கவனிங்க, 17 ஆக்ட்ஸ் 2:17, கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். கடைசி நாளில் ஆவியை ஊற்றுவேன்னா, ஆவியை ஊற்றின நாள் என்ன நாள்? டெக்னிக்கலி இதுதானே. கடைசி நாளில் ஆவியை ஊற்றுவார்னா, ஆவியை ஊற்றின நாள் கடைசி நாள். அப்போ கடைசி நாள் எப்போது ஆரம்பமானதுன்னா, இயேசு உயிரோடு எழுந்து 50வது நாள் கடைசி நாள் ஆரம்பமாயிடுச்சு. த லாஸ்ட் டேஸ் அப்படின்னு சொல்கிறது ஃபஸ்ட் செஞ்சுரியில் 50th டே ஃப்ரம் ரிசரக்ஷன் ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா ஆவியை ஊற்றின நாள் கடைசி நாள், கடைசி நாளில் தான் ஊற்றுவேன்னு சொல்லியிருக்காரு. அப்போ நம்ம இப்போ எந்த நிமிடத்தில் வாழ்ந்துட்டுருக்குறோம்? இல்லை, கடைசி நிமிடங்களில் நாம் இருக்கிறோம்.